இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்கப்பட்டவர்களே அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதன் மூலமாக அவர் மூலமாக நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு ஆடு ஒன்று மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி சாய்க்காதபடிக்கு ஒரு இடத்துல முள்ளுகளுக்குள்ளே சிக்கி கொண்டது. இப்போ இந்த மேய்ப்பர் மற்ற ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. இந்த ஆடு சிக்கி கொண்ட ஆடு அந்த முள்ளுல இருந்து வெளியில வந்துடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த முள்ளெல்லாம் குத்தோம்ல, அதனால அந்த வலி தாங்க முடியாம கத்தி கொண்டே இருந்ததாம். இப்பதான் அதுக்கு தோணுச்சா, நம்ம மேய்ப்பர் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்மளை எவ்வளோ லாவகமாக நம்ம அந்த முள்ளில இருந்து வெளியில எடுத்துருவாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா சவுண்டு போட்டு மேன்னு கத்துச்சான். சரியா? நார்மலா ஆடு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கத்துறதுக்கும் ஒரு முள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஆடு கத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா சவுண்டை ரைஸ் பண்ணி அது கத்துச்சான். இப்போ இந்த மேய்ப்பருக்கு எங்க இருந்தோ தூரத்துல இருந்து தன்னுடைய ஆடோட சவுண்டு கேட்கறது, சவுண்டு போடுறது இவருக்கு கேட்டுச்சான். உடனே எங்க இருக்குதுன்னு தேடி அலைஞ்சு அந்த ஆடு இருக்கிற இடத்தை நோக்கி தீவிரித்து வந்தாராம். பார்க்கும்போது முள்ளா இருந்துச்சா என்ன. அப்போ இவர் நீ கவலைப்படாத, நான் உன்னைய சேஃபா நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த முள்ளெல்லாம் நகட்டி கொண்டிருந்தாராம். அப்போ முள்ளை நகட்டும் போது இவர் மேலையும் பட்டு கீறி கரங்கள்லாம் கீறி நிறைய இரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அந்த வலியை பொருட்படுத்தாது அந்த ஆடு மேல எந்த ஒரு கீரலும் பற்றக்கூடாது, அந்த ஆட்டு மேல எந்த ஒரு முள்ளும் குத்திரக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த முள்ளுல இருந்து அந்த ஆடை பத்திரமா மீட்டு கொண்டாராம். பிரியமானவர்களே, இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பத்திற்குள்ள மாட்டிக்கொண்ட நம்ம, முள்ளுகளுக்குள்ள மாட்டிக்கொண்ட நம்ம, பாவத்தின் அடிமைங்கிற முள்ளுக்குள்ள மாட்டிக்கொண்ட நம்மை பத்திரமா மீட்கிறதுக்காக தான் உயிரையே கொடுத்தாரு. தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, அவரால் மீட்கப்பட்டவர்களாகிய உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாராம்? மறு உத்தரவு அருளுகிறாராம். ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு. நீங்க எதையோ நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? முள்ளுக்குள்ள மாட்டிக்கொண்ட அந்த ஆடு அழுது போல நீங்களும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? மீட்கப்பட்டவர்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தேவதூதர்கள் நம்ம ஜெபத்தை அப்படி வாங்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இப்படிதான் சொல்லி தந்திருக்கிறாங்க. சரியா? ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தேன்னு. ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பாத்தீங்களா? நம்ம ஜெபத்தெல்லாம் அப்படி மூட்டை கட்டி கொண்டு போய் அதுக்கப்புறமா அதை ஆண்டவர் ரீட் பண்ணி எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணல. நம்ம பேசும்போதே அவர் கேட்கிறார். அப்ப நம்ம கூட யாரோ இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம பேசுறத கேட்க முடியும்னு. அப்ப நம்ம கூப்பிடும் போதே ஆண்டவர் நம்ம அருகில உட்கார்ந்து நம்ம பேசுறத
கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கூப்பிடும் போதே, நாம் பேசும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரா? கேட்டு கொண்டிருக்கிறார். கேட்டு மறு உத்தரவு அருளுகிறார். இந்த நினிவே மக்களை பாருங்க, நினிவே மக்கள் தவறு செய்ததுனால ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்லிட்டார். சரியா? இப்போ ஒரு முள்ளுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இந்த நினிவே மக்கள்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பாருங்களேன், அவங்கள பனிஷ்மெண்ட் தான், ஆக்சுவலா ஆண்டவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் என்ன, ஆனாலும் அவர்களை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உதவுவதற்கு தீவிரித்து செயல்பட்டார். தீவிரமாக அவர்கள் மேல் அவர்களை காக்கும்படிக்கு மனதுருகி தீவிரித்து செயல்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தீவிரித்து செயல்படுகிறார். நமக்கு நன்மை செய்யும்படி அவர் தீவிரித்து எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நாம் செய்யும் வேண்டுதலை கேட்டு அவர் மறு உத்தரவு தருகிறார். அந்த வசனத்துல இருக்குது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீயோனை சேர்ந்தவர்கள்னா கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடையவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம எருசலேமில் வாசமாய் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தையே தேடி நாடி இருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டோடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட நாம் அவருடைய பாதத்தையே நம்ம தேடி இருக்கும் பொழுது நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீ அழுது கொண்டிரா. முன்பு அப்படி நடந்திருக்கலாம், இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம கர்ப்பத்தின் கனிக்காக நம்ம காத்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு முள்ளுகளுக்குள்ள நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஐயோ என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, அல்லது என்னுடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேதனையில நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஒரு சரியான வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசித்து கொண்டிருக்கலாம். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஒரு நெருக்கமான ஒரு முள்ளு மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள, முள்ளுகளுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம மனசுக்குள்ள நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மீட்கப்பட்ட நீ ஆண்டவருடைய பாதத்தை தேடி ஓடி வரும் பொழுது, அதுல ஆண்டவருடைய பாதத்திலே நீ வாசமா இருக்கும் பொழுது இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரை சுமந்த நிந்தை உனக்கு இனி இருப்பதில்லை, இதுவரை நீ கடந்து வந்த நெருக்கம் இனி இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பேசும் போதே ஆண்டவர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம வேண்டுகிற ஒவ்வொன்றுக்கும் மறு உத்தரவு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அவர் தாயுள்ளம் கொண்டவர். என்ன, அவர்கிட்ட போய் நம்ம புலம்பிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் நம்ம நமக்கு மறு உத்தரவு சொல்ல அவர் தீவிரித்து செயல்படுகிறார். சரியா? சில வேளைகள்ல பயமும் நடுக்கமும் பிடித்தவர்களாக, திகிலும் இருளும் சூழ்ந்தவர்களாக ஒரு முள்ளுகளுக்குள்ள நம்ம இருக்கலாம். பிரியமானவர்களே, அஞ்சி கலங்கி போய் இருந்துடாதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டு விட்டார். ஏன்னா நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டவர்களா, சீயோனை சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், சீயோனை சேர்ந்தவர்களாகிய நாம் இனி அழுது கொண்டிருக்க மாட்டோம். எப்போ நம்ம அழமாட்டோம்னு சொல்லியிருக்கு? நம்ம ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் இனி அழுது கொண்டிருப்பதில்லை. மீட்கப்பட்டவர்கள்னா யார் அப்படின்னா, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் மீட்கப்பட்டவர்களாகி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏதோ ஒரு நெருக்கத்துல சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களாக அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. இதுவரை பிள்ளைகள் பட்ட நிந்தை இனி இருக்க போவதில்லை. அதற்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைங்களை நெருக்கத்திலிருந்து நீங்க விசாலத்திலே வைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமீன். Magimay, 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 magimay.